கிராமம். சுட்டெரிக்கும் வெயில். நிலம் வெடித்து காணப்படுகிறது. ஒரு முதியவர் தனது காய்ந்த வயலை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஊர் மக்கள் காலி குடங்களுடன் தூரத்தில் ஒரு லாரி வருவதற்காக காத்திருக்கிறார்கள். மழையே இல்லாம போச்சுன்னா இந்த வருஷம் நம்ம ஊரே அழிஞ்சிடும் போல இருக்கே. ஐராவதம் வெள்ளை யானை மேகக்கூட்டங்களுக்கு நடுவே நின்றபடி பூமியை பார்க்கிறது. அதன் கண்கள் ஈரமடைகின்றன. இந்திரனிடம் சைகை மூலம் அனுமதி கேட்கிறது. இந்திரன் புன்னகையுடன் தலையசைக்கிறார். ஐராவதம் மின்னல் வேகத்தில் மேகங்களிலிருந்து கீழே இறங்குகிறது. சிறுவன் கண்ட அதிசயம். ஊர் எல்லையில் உள்ள ஒரு குன்று. கதிர் என்ற சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆடுகளும் தாகத்தில் சோர்ந்து போயுள்ளன. திடீரென வானம் பிரகாசமாகிறது. பிரம்மாண்டமான வெள்ளை உருவம் ஒன்று 4 தந்தங்களுடன் மேகத்திலிருந்து மெதுவாக இறங்குவதை கதிர் வியப்புடன் பார்க்கிறான். அதன் கால்கள் பூமியில் பட்டதும் அந்த இடமே நறுமணம் வீசுகிறது. வறண்ட ஏரி. ஐராவதம் மெல்ல நடந்து ஏரியின் நடுவில் நிற்கிறது. வானத்தில் கருமேகங்கள் சட்டென்று திரள்கின்றன. ஐராவதம் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி தன் தும்பிக்கை வழியாக ஆகாய கங்கையில் நீரை பீச்சி அடிக்கிறது. வறண்ட ஏரி சில நிமிடங்களில் தண்ணீர் தழும்புகிறது. ஏரிக்கரை. திடீர் மழையையும் ஏரி நிரம்புவதையும் பார்த்த மக்கள் ஓடி வருகிறார்கள். அங்கே பிரம்மாண்டமான வெள்ளை யானையை பார்த்ததும் அனைவரும் திகைத்து நிற்கிறார்கள். ஐராவதம் கதிரை பார்த்து தன் தும்பிக்கையை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறது. மக்கள் பயபக்தியுடன் கைகூப்பி வணங்குகிறார். சூரியன் மறையும் நேரம். ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றுகிறது. ஐராவதம் மெதுவாக மறைந்து கொண்டே மேகங்களுக்குள் செல்கிறது. ஏரி நீர் இப்போது படிகிறிஸ்டல் போல தெளிவாக இருக்கிறது. அந்த தண்ணீரில் தெய்வீகமான பொற்றாமரை கோல்டன் லோட்டஸ் ஒன்று மலர்ந்து கிடக்கிறது. மக்கள் இது கடவுளின் அருள் என்று உணர்கிறார்கள். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.